வெல்கம் டு ரேசாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பீஃப் பிரியாணி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். முதல்ல முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை தான் இம்பார்ட்டன்ட் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் பீஃபும் ஒரு சைடு வேக போட்டுடலாம். பீஃப் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. உப்பு வேணும்னா அப்புறமா பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இது கறியில் ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். தண்ணி மீடியமாக வைக்கணும். ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது. அதிகமாக தண்ணி வச்சிங்கன்னா அது விசில் வரும்போது கீழெல்லாம் சிந்தும். ஸோ அதிகமாகவும் வச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாக வைக்காதீங்க. இந்த மாதிரி மீடியமாக வச்சுட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டேன். லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், வீட்டிலே அரைச்சி பிரியாணி மசாலா இது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது 1 ஸ்பூன் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு எல்லாம் எடுத்தாச்சு. பட்டை லவங்கு கிராம்பு தாளிப்புக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடிகாரமான பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுலேயே நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கக்கூடாது, நெய்யும் கொஞ்சம் சேர்க்கணும் பிரியாணிக்கு. எப்போவுமே எது செஞ்சனாலும் அது சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனமாக. அதுக்குன்னு அதிகமாக இல்லை, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். நான் சேர்க்குற அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். நான் பச்சை மிளகா தான் சேர்ப்பேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வதங்கி பிரியாணியில் கொடுக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். சில பேர் ஆனியன் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்ப்பாங்க. அது உங்கள் இஷ்டம் தான். நான் அதுக்கப்புறம் தான் ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா வதக்கி விடணும். ஆனியன் எப்படின்னா பிரியாணிக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். ஸோ அதுக்காக நான் முதல்ல உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு ஏன் ஆனியனில் முதல்ல சேர்க்குறோன்னா, அப்போ தான் சீக்கிரமாக அது வதங்கி வரும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது அதை எடுத்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனும் வந்திருக்கு. இப்போ தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அது நல்லா வதங்கி விட்டாச்சு. இன்னொரு சைடு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகேவா? பாருங்கள், தக்காளி நான் இப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். தக்காளி என்னென்னா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கணும். அதனால் கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னென்னா நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த மசாலாவும் அதிலேயே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மசிஞ்சிச்சு தக்காளி, அதிலே மசாலா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள் அந்த ஃப்ளேவர் எப்படி தெரியுதில்ல, அந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி நடுவில் நம்ம ரொம்ப நேரம் விடக்கூடாது, கொஞ்சம் தான் பிரேக் எடுக்கணும். ஓகேவா? இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு கம்மியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். எடுத்ததும் அதிகமாக சேர்த்தா நமக்கு அதிகமாகிடுச்சுன்னா கம்மி பண்ண முடியாது. ஸோ நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன். அது நல்லா மசிச்சுக்கலாம் சேர்த்து. பாருங்கள், புதினா கொத்தமல்லியும் நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது முழுசாக சேர்த்துனா மேஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் அதையும் கட் பண்ணி தான் சேர்ப்பேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா மசாலா ஃப்ளேவர் ஃபுல்லாக வரும்போது பீஃப் சேர்த்துக்கிட்டேன். பீஃப் ஆல்ரெடி நம்ம 5 விசில் போட்டாச்சு. இருந்தாலுமே கூட இதுலேயும் கொஞ்சம் வேக விடணும். அப்போ தான் இதுலேயே அந்த ஃப்ளேவர் இறங்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. பீஃப் வேகணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. ஸோ கொஞ்சம் தெளித்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வேகுது பாருங்கள் நல்லா. இது நீங்கள் பார்க்கணும். நடுவில் கிளறி விட்டுக்கணும். இன்னொரு சைடு நான் புதினா சட்னி ரெடி பண்ணிட்டேன். எனக்கு புதினா சட்னி ரொம்ப ஃபேவரேட்டு. பிரியாணிக்கு இது இல்லைன்னா எனக்கு சாப்பாடே இறங்காது. ஸோ இதுவும் எனக்கு ஆனியன் ரைத்தாவை விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நான் தயிர் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும். லாஸ்ட்டாக தயிர் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும். அதுவும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். அதுலேயே தயிர் சேர்த்து அந்த கறி வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம். நல்லா மிக்சிங் தான் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு பிரியாணிக்கு. பாருங்கள், 5 நிமிஷம் எடுத்தால் கூட அடி பிடிச்சிக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே விடணும். 2 மினிட்ஸ் கேப் எடுங்க, ரொம்ப நேரம் எடுக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சா? இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப் தண்ணி தான் சேர்க்கணும். கறி வேக வச்ச தண்ணி 1 கப் இருந்துச்சு, அது சேர்த்துக்கிட்டேன். பேலன்ஸ் நார்மல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1 1/2 கப் சேர்த்திங்கன்னா தான் சாப்பாடு நல்லா வரும்.
இந்த மாதிரி நடுவுலையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து பாருங்கள், இப்படி நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி கொதி வந்திருக்கும். அந்த டைமில் வந்து அரிசி சேர்த்துக்கணும். அரிசி சேர்த்துட்டு அதையும் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் கொதி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அரிசி வேக விட்டுடணும். நான் லெமன் ஜூஸ் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன். இந்த அரிசி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் சேர்ப்பேன். அப்போ தான் வந்து சாதம் உடையாது, உடையாமல் வரும். நீங்களும் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ தான் வந்து லெமன் ஜூஸே நான் சேர்க்க போகிறேன். இதுக்கு மேலே லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா தான் சாதம் வந்து உடையாது. அதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்களா, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். தம் போட்டுட்டேன் ஒரு சைடு. தம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதிகமாக வைக்காதீங்க. அப்போ தான் தம் ஆகும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இன்னொரு சைடு ஆனியன் ரைத்தாவும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் வந்து வெறும் ஆனியனும், உப்பு, தயிர் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் போமோகிரானேட்டு இல்லை வெள்ளரிக்காய் அது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சாதம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு சாதம். நம்ம வந்து இந்த கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும். இந்த கேப்பில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். அது நல்லா எடுத்து கொடுக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதில் வந்து கனமான பாத்திரத்தை வச்சிடணும். பிரியாணி அண்டாக்கு மேலே கனமான பாத்திரத்தை வச்சுட்டு லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி வரணும் பிரியாணி உங்களுக்கு. பார்த்தீங்களா எப்படி ரைஸ்லாம் நிற்கிது உதிரி உதிரியாக, இப்படி தான் வரும். ஸ்வீட் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏதாவது பிரியாணி செய்யும்போது ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து மில்க் புட்டிங் தான் செஞ்சுருக்கேன். பாலை காய்ச்சி வச்சு அதில் வந்து கடல் பாசி சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து கட் பண்ணலை, எனக்கு டைம் இல்லை. அதனால அப்படியே முழுசாக சேர்த்துக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் அது வெந்துடும். முழுசாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா கரைஞ்சிடும். பார்த்தீங்களா, நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இதுலேயே வந்து நான் வந்து இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க அப்புறமா. சர்க்கரையை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைய விடணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பால் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. ஸோ அதனால நான் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இதை வந்து திரியா ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதோடைய டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். பால் பவுடர் சேர்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜலிச்சு விட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் அப்படியே கூட வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த புட்டிங்கு. ஸோ நான் வந்து ஜலிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து மேரினேட் பண்ண வந்து முந்திரி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா அது கூட சேர்த்துக்கலாம் மேலே கார்னிஷ்க்கு. பாருங்க, பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி, முட்டை, ஆனியன் ரைத்தா எல்லாமே வச்சு சர்வ் பண்ணியாச்சு. சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சஹருக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து ஸ்வீட் எடுத்துக்கிட்டோம். மில்க் புட்டிங் எடுத்து சாப்பிட்டு சூப்பராக சஹர் முடிச்சாச்சு. நீங்கள் சஹருக்கு என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ரெசாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.